ஒரு மீன் சாப்பாடு. அண்ணா எனக்கு ஒரு ஃபிஷ் மீல்ஸு, ஸ்குவிட் ஃப்ரை, அப்புறம் ஒரு தோசை. ஐயோ குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கல. 120 ருபீஸ்க்கு எவ்வளோ மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ரொம்ப நாளாக நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த சுந்தரி அக்கா கடைக்கு தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மதியம் டைமில் நான் நிறைய கூட்டம் இருந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ நைட் டைமில் நான் வந்திருக்கேன். பிகாஸ் மதியம் வர கூட்டத்தை என்னால் சமாளிக்க முடியல. ஸோ நைட் டைமில் நான் வந்திருக்கேன். இப்போ என்னென்ன டிஷ் இருக்குது அண்ட் இங்கே என்ன டிஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நம்ம பார்ப்போம். மீல்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு சுட சுட ஆவி பறக்க ரசத்தை எல்லாம் ஊற்றிக்கிறாங்கங்க. செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை கூட்டம், இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க அத்தனை பேர் வந்து இந்த சுந்தரி அக்கா கடையில் இருக்கிற சாப்பாடை தான் வந்து சாப்பிட்றாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க ஃபேமிலிலாம் வந்து. இங்கே வந்து பில் போடுறதுக்கு தனியாக ஒரு கவுண்டரே இருக்குங்க. டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போய் சாப்பிட முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஸ்குவிட் ஃப்ரை கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடமே இருக்குது. பாறை ஃபிஷ் இருக்குது, ஷீலா இருக்குது, சங்கரா இருக்குது அண்ட் ப்ரான்லாம் பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ஃபிஷ் இருக்குதுன்னு. அண்ட் தோசைலாம் வந்து போடுறாங்க. மீல்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு வச்சு எப்படி தராங்கன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இது என்னது, இது பொரியல் நாமளே வச்சுக்கலாம். ஃபிஷ் மீல்ஸ் வாங்கிட்டோம். அதில் ஒரே ஒரு ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வாங்கினோம். இது வந்து 150 ருபீஸ் ஆச்சு. ஃபிஷ் மீல்ஸ் வந்து 120 ருபீஸு. அண்ட் ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கினேன். கிரேவி வந்து ஊற்றிட்டு வரணும். இல்லை ஊற்றிட்டு வா. மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நான் சாப்பிட போகிறேன்னு தெரியல. ரொம்ப ஒரு இந்த லோக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. காரம்லாம் ஜாஸ்தி இல்லை, பட் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அப்படியே இந்த ஃபிஷ் ஃப்ரையுமே சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் ஆயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கல. 120 ருபீஸ்க்கு எவ்வளோ மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். பட் நான் கண்டிப்பாக இதை வேஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்னால் சாப்பிட முடியல, அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மீல் ஒருத்தர் சாப்பிடாம 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்லாம். அண்ட் ஃபிஷ் ஃப்ரையுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு. மீல்ஸ் வாங்கினீங்கன்னா மீல்ஸ்லேயே இந்த குழம்புலேயே எவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபிஷ் ஃப்ரையுமே வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் பாருங்கள், நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கினது அப்படியே இருக்குது. இது சாப்பிட எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அண்ட் இங்கே வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய பேரை நான் வந்து பார்த்தேன் மீல்ஸ் தான் வந்து சாப்பிட்றாங்க. அண்ட் ஈவன் இட்லியுமே நல்ல அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. தோசைக்கு சிக்கன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ சுந்தரி அக்கா கடையை நீங்கள் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எத்தனை கூட்டம் வராங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரமாக காலி ஆகிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ரைஸும் எனக்கு ரொம்ப 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 ரீசனபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸோட லிஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருக்கு. ஒரு வாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. That's it. Bye-bye.